ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் பன்னீர் கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பன்னீர் 100 கிராம், பச்சை பட்டாணி 1 கப்பு, முட்டை 2, தக்காளி 2, வெங்காயம் 2, கெட்டியான தேங்காய் பால் 1 கப்பு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 2 மேஜைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், வெண்ணெய் 1 மேஜைக்கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பச்சை பட்டாணியும் முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கடாயில் எண்ணெயை ஊற்றி காஞ்சதும் அதை போட்டு நல்லா வதக்குங்க. அதை பச்சை வாசனை போன பிறகு அதுலேயே வேக வச்ச பட்டாணி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் லேசாக வதங்கினதும் அதிலே தேங்காய் பாலை ஊற்றி நல்லா வேக விடுங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொதித்ததும் நறுக்கிய பன்னீரை அதில் போட்டு வேக வச்சுருக்க முட்டையில் தோல் எடுத்துட்டு அதை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அதிலையே போடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து கிரேவியை மேலே அந்த வெண்ணெய் 1 மேஜைக்கரண்டி எடுத்து அதில் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பிறகு கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. இதுவே எக் பன்னீர் கிரேவி செய்கிற முறையாகும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.